முருகையாளி விடலை பல மோடனே கடலை தீரதுவரை பயரு பல கனியெல்லாம் வேல் முருகையா வண்டலஜி
லட்சுமி ராஜரம் பொருந்திட லட்சுமி ராஜரம் பொருந்திட திருமலை தன்னில் வாழோ செந்தூர் வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே வடிவேலோனே சிவசுப்பிரமணியனே சிவபாதம் பன்னீர் ஒழுக திருமாலையார் தன்னில் வாழோம் பண்பொலி திருமலை தன்னில் வாழோ சுப்பிரமணியனே சிவபாதம் பன்னீர் ஒழுக ஒரு வண்ட ஒன்னொலி திருவண்ணாங்கண்டிட உள்ளத்தில் தோன்றி நின்றே பாடிட ரச்சக கூறிட உபதேசம் நீ அருள்வா சொருவனே ஆறுமுகநாதனே வென்று சொல்லிட அரியனுடனாவோ அசுரரை வதைத்த முருகா 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 ஒருவன்று சொல்லிட அடியனுடனாவோ தொப்பை பெருமாளுடன் ஆவுதன்னில் பெருமாள் நான் பாடுவேன் சிந்தை தவறாமல் கலந்தருவாய் உமையவாளா
பெத்தமவா தயயானி பார்வதியா தாமரப்பு பொய்கையில அவதாரம் செய்தவளா அம்பிகைய பார்வதியா என் தலவமானம் பெத்தமவா ராஜாணி பார்வதியா மாந்திரங்கள் படித்தவரோ அழகு பிள்ளை மந்திரமூர்த்தி ஆணுக்கு ஆனழக அம்பேல சிலையழக செக்கல சிவப்பழக செல்ல பிள்ளை மந்திரமூர்த்தி அங்கி நல்ல தலையழக வாடவழி வட்டழக மல்லிகப்பு வாஜக்காம வெள்ளை வனம் பமவேளோ சித்தவினம் நின்னவேளோ தேம்பத்த சுடலாய்யா இடுகாடு போனவேளோ இறந்தவினம் நின்னவேளோ தேம்பத்த மாயாண்டி மையானம் போனவேளோ ஐயோனோ மாண்டவினம் தின்னவேளோ சுடலை மாண்டவினம் சுடலாய்யாளுக்கு ராஜாவோ யாரு பெற்ற சுடலாய்யா மையான அதிபதியோ ஆயக்கார சுடலத்தை சுடுகாட்டு எஜமான்தான் என்பத்த சுடலாய்யா மாயாண்டி புகழை பாட
சுடராய்யா தெரியாத கதைகள் எல்லாம் தெரியாத கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும்படி வரம் தருவா தெரியும்படி யார் புரிவார் தானாகிய பொண்ணு வெள்ளி கையில்
கைலாசம். ஆமா, தானாவே தோன்ற கைலாசம், கைலாசம் மலை. நம்ம போய் உற்பத்தியாக்கின கைலாசம் கிடையாது. கிடையாதுல்ல? ஆமா. பகவான் இருக்கக்கூடிய கைலாச மலையில ஆமையா. சக்தியும் சிவனுமாக கொலுவிருக்கார். இருக்காவோ? கைலாச மலையில ஆமா. பிரம்மலோகத்தில இது யாரு யாரு? பிரம்மாவோடு சரஸ்வதி கொலுவிருந்தா. கொலிவிருந்தார்கள். பிரம்மம் உண்டாட்டி சரஸ்வதி. ஆமா. திருப்பால்கடையிலே சிறுவன் நாராயணனோடு ஆமையோ. லட்சுமி கொலுவிருந்தா. லட்சுமி கொலிவிருக்கா. இந்திரலோகத்தில இந்திர இந்திராணி. இந்திர முன்னாடி இந்திராணி. ஆமா. மூவர்கள் ஆமையா. முனிவர்கள் 33 தேவர்கள். தேவர்கள். நான் சொல்லுத தேவர் இங்க உள்ள தேவர் இல்ல, அங்குள்ள தேவர். அது அமர தேவர்கள். ஆமா. ஆமா. இத்தாதி பேர்கள் எல்லாம் ஆமா. ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்தார். இருந்தார்கள். அமரதேவ முனிவரோடு அட்டத்துக்கு பாலர்கள் பாலர்கள். சுடரொளி சனி நாரத ஆமையா. சோதி மார்க்கண்டை மார்க்கண்டேயன். இவர்கள்லாம் கொலுவிருக்க ஆமா. ஆண்டவனுடைய இடப்பாகத்திலே ஈஸ்வரி கொலுவிருக்கா. இருக்கா இருக்கா. ஈஸ்வரனுக்கு இடப்பாகம். எடப்பாகம். ஆமா. ஆமா. அப்படி ஈஸ்வரி கொலுவிருக்க இருக்க. இறைவன் திரு அருளால அருளாலை 14 உலகங்களை படைத்து படைத்து பிரம்மதேவனுடைய அருளால் படைக்கப்பட்ட உலகம் 3 திரிலோகம். எந்த உலகம் எல்லாம்? அதலை சுதலை ஆதி பாதாளம். அதுல என்றால் என்னவோ? அதலை என்றால் ஆகாய உலகம். அப்ப சூர என்றால் என்ன? நம்ம இருக்கப்பட்ட மத்திய லோகம். அப்ப ஆதி பதரை என்பது அதான் நரக லோகம். அங்க யார் இருக்கா? அதலையான லோகத்தில ஆமா. அமரதேவர்களும் தேவாதி தேவ பெருமக்களும் கைலாசத்தில கொலுவிருக்கார். கைலாசம் இருக்காவா? நம்ம இருக்கப்பட்ட மத்திய லோகத்தில ஆமா. ஈ முதல் எறும்பு வரை ஆமையோ. என்ன உன்ன ஜீவஜந்துக்கெல்லாம் இந்த உலகத்துல கொலுவிருக்கு. கொலிவிருக்கு. ஆமா. ஆமா. அதானே. இந்த மத்திய லோகத்துல மத்திய லோகத்துல சின்ன உயிர் சித்தெரும்பு, ஆமையா. பெரிய உயிர் மதையான, மலையானை. ஓரறிவு உயிரினம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள். ஓரறிவு யாருக்கு? அப்படி கேட்கீங்களோ? ஓரறிவு இறைவன் யாருக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? யாருக்கு ஐயா? புல் பூண்டு ஆமா. மரம் செடி கொடி தலை தாவரங்களுக்கு இறைவன் ஓரறிவு கொடுத்திருக்காரு. அப்ப ஈரறிவு யாருக்கோ? ஈரறிவா ஆமா. சின்ன உயிர் சித்தெரும்பு, சித்தரும் கட்டெரும்பு, கொசுவு, அசுமந்தம், அசுமந்தம். இந்த மாதிரி உயிர்கள் சின்ன உயிர்களுக்கு இறைவன் 2 அறிவு கொடுத்திருக்காரு. அப்ப மூணறிவு யாருக்கு? 3 அறிவா? ஆமா. நீரில வாழுது பத்தியில நீர்வாழ் உயிரினம். உயிர்கள் உயிர்கள் மீனு, தவளை, மெதல, ஆமா, பாம்பு. ஊந்து செல்லக்கூடிய உயிருக்கும் ஆண்டவன் 3 அறிவு கொடுத்திருக்காரு. அப்ப 4 யாருக்கு இருக்கு? ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவை பட்சிகளுக்கெல்லாம் ஆண்டவன் 4 அறிவு கொடுத்திருக்காரு. இந்த கள்ளப்பிராந்து, கொக்கு, அண்டங்காக்கா, கருங்காக்கா, வெள்ளக்காக்கா. மீனா. வெள்ளைக்காக்கா இருக்கோ? ஊர்ல பார்த்தா ஞாபகம் இருக்கா? மருதமத்துல பார்த்தோம். பார்த்தோமா? ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவை பட்சிகளுக்கு ஆமா. ஆண்டவன் 4 அறிவு கொடுத்திருக்காரு. அப்ப 5 அறிவு யாருக்கு இருக்கு? 4 கால் கொண்ட ஜீவங்கள் அனைத்துக்கும் ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. ஆடு, மாடு, பன்னி, எருவு மாடு, குதிரை. யானை. அன்னைக்கு பத்தியில வெள்ளாடுல இருந்து எல்லா ஆடு நிக்கா. ஆமா. சிங்கம் புலி. சிங்கம் புலி கடுவா ஆமா. ஆனை ஆனை, மெளா, மெளா நாய், நாய் கழுத பன்னி இதுகளுக்கெல்லாம் ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. அப்ப கடைசி ஒன்று சொல்ல 6 அறிவுன்னு. 6 அறிவு யாருக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? யாருக்கு ஐயா? நம்மளை போன்ற மானிட மனுக்களுக்கு தான் ஆண்டவன் 6 அறிவு கொடுத்திருக்காரு. நமக்கு 6 அறிவா வேலை செய்துப்போம். 6 அறிவு மத்தியானம் 12 மணிக்கு முன்னால 6 அறிவு வேலை செய்யும். வேலை செய்யும். 12 மணிக்கு மேல பச்சைக்கடை திறந்துட்டா 1 மணிக்கு 3:45 அறிவுக்கு மேல வேலை செய்வனாங்க. செய்ய மாட்டாங்க. அதானே. ஆமா. கடைக்கு வா, கடைக்கு வா, கடைக்கு வான்னு கூப்பிடுதுல்ல. அந்த 6வது அறிவு கூப்பிடுது. அது கூப்பிடுது. அதுக்கப்புறம் 5 அறிவு. அங்க போய் போன பிறகு 3 அறிவு தான் ஆச்சு. அதானே. ஆமா. அங்க இருந்து வண்டியை எடுப்பாமல்ல, ஆமா, எடுப்பாமல. 1க்கு 2 திருவுவான். திருவா. திருவும் போது ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஆமா. வண்டியில ஏறின பிறகு 40ல கிளம்புவான். 40 கிளம்புவான். 40 80 ஆகும். 80 ஆகும். 80 90ல வருவான். ஊர்ல வருவான். ஆனா வீட்டுக்கு வரும்போது 100ல கிட்ட வருவான். வந்துருவான். கடைசி வீட்டுக்கு வரும்போது 108 ஆம்புலன்ஸ்ல வாரான். 4 பைதா வண்டியில வாரான். போறான். ஆமா. போவையில 2 வீல் பைதாவில போறான். அறையில 4 பைதா. 4 பைதா அலாரத்தோட வீட்டுக்கு வரான். ஓவா, 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 ஓவாந்து. அப்படியா? ஆடு கத்துதுல. அம்மா. இது 6 அறிவு வேலை செஞ்சல 3 அறிவுக்கு அப்பால. ஆமா, ஆமா. எரிசி பண்ணி உள்ள பேர்க்கம்ல அரக்க. அரக்கம் உள்ள போன பிறகு அதானே செய்யும். எக்காடு போனா அக்காடு அடிச்சே இருக்கு. எப்படின்னா எக்காடு போனாலும் அக்காடு அடிச்சே. எக்காடு போனாலும் அக்காடு. ஆமா, அக்காடு. அக்காடு அடிச்சே ஆகணும். தெரியாத உங்களுக்கு? அக்காடுன்னா சரக்கு பேரா? சரக்கு. ஆமா, சரக்கு
பேரு. இப்படியாக ஆமா 6 அறிவு கொண்ட மானிட மக்களை இறைவன் படைத்து படைத்து படைத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் படியளக்க வண்ணம் ஆமையா இந்த உலகத்திலே ஒரு தாயின் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்காவோ எப்படி சாப்பாடு காலை இட்லி பூரி பொங்கல் கொடுக்காவளோ அதே மாதிரி அதானே பெத்த பிள்ளைகளுக்கு தாயின் தகப்பனும் தாப்பம் உழைக்க தாய் சாப்பாடு கொடுப்பா. கொடுப்பா கொடுப்பா ஏல ஏல ஐயா வயத்துக்கு வஞ்சமெல்லாம் வேலையை பாரு, நல்லா சாப்பிடுறா வயத்துக்கு வங்குடம் இல்லாம சாப்பிடு நல்லா சாப்பிடுறா உங்க அப்பா உழைச்சி போடுறாரு நீ நல்லா சாப்பிடுறா ஐயா அப்படின்னு அந்த தாயின் தாப்பனும் தான் பெத்த பிள்ளையை பாதுகாக்க முடியும். அவதான் பாதுகாக்கணும். அப்ப இந்த உலக மக்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது யாரு? ஆண்டவன் பகவான் தான். சிவபெருமா. ஆமா ஆண்டவன் படி அளக்க போய்த்தான் போய்தான் இன்னைக்கு நம்ம 6 பேரும் தேம்பத்தையில நம்ம ஐயா சொடல வாசல்ல அம்மா சொல்லல வாசல்ல மந்திரமூர்த்தி வாசல்ல ஆமா இட்லி பொங்கல் பூரி ஆ, காலையில சாப்பிட்டோம் ஆ, நைட்டுக்கு இட்லி மட்டும் தான் அப்படியா நம்ம 5 பேருக்கும் படி அளந்திருக்காரு. அதான் சொல்ல மாட்டீங்கல கொஞ்சமா முடியாதுல்ல. இப்படியாக இந்த உலகம் தோன்றிய நாளையிலே இருந்து யுக யுக காலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசம் படி அளக்காரு. ஆமா அந்த காலத்துல ஈசம் படி அளந்தாரு, இப்ப ரேஷன் கடை இப்ப ரேஷன் கடை படி அளக்கு. ஓசரிச்சுல அடக்கி அதானே 25 போய்க்கலாம் ஈசம் படி அளந்த காலம் முடிஞ்சு முடிஞ்சு இப்ப ரேஷன் கடை படி அளக்கு. அதேதான் ஐயா. அந்த காலத்து கோயில் கோயிலா போய் குழந்தை வரம் காட்டதெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்ப ஆஸ்பத்திரியா போய் குழந்தை வரம் கேட்கும். அதானே ஊசி முறையாதான் விளைய வைக்காவா. குழந்தை பிறக்கனே கடவுள் குழந்தை வரம் கொடுத்து முடிஞ்சு அப்ப முடிஞ்சு இப்ப கம்ப்யூட்டர் குழந்தை வரம் கொடுக்கு. அப்ப கண்டுபிடிச்சாங்களா அதானே காலம் மாறி போச்சு, கருத்து ரொம்ப ஏறி போச்சு. ஏறி போச்சு அதனால ஆண்டவனாகிய சிவபெருமா இந்த உலகத்திலே தோன்றிய நாள் முதலாக ஆமா இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஆமா எவ்வுயிரும் தவறாமல் ஈசன் சிவபெருமா எப்படி படி அளக்காரு தெரியுமா? ஜலக்காரி இரவு போய் பகல் வாரா, பகலும் வர இரவு போய் பகல் வாரா, பகலும் வர பகல் போய் இரவு வாரா, இரவும் வர வெள்ளி நல்ல கிழமையில கிழமையிலே விடிய கால நேரம் போல யாரும் போலை சத்தியவ படி எடுக்க எடுக்க சுவாமியுட கை கொடுக்க கூடுக்க உரிய நல்ல நிலை அளந்து இளையாளந்தி உடையவனர் கை கொடுத்தா கூடுத்தா மறக்க நல்ல தினை அளந்து மறக்க நல்ல தினை அளந்து பகுதி மன்னனோட கை கொடுத்தாளே பார்வதி மன்னனோட ஐயா பக்க நல்லதென இழந்து பகவானோட கை கொடுத்தா பகவானும் வாங்கி கொண்டு ஈரேழு உலகமெல்லாம் இருந்தவராம ஈசன் படி அளந்துவார், படி அளந்து வாங்கி கொண்டோ வாரில் உயிர் தவறாமல் பகவானும் படி அளந்தா அமுதளந்து வாங்கி கொண்டு அவனிகட உலகமெல்லாம் ஆண்டவனும் படி அளந்தா 8ஓட 8 நாளா எவ்வோ இருந்தவராமல் எங்க ஈஜன் படி அளந்து வாரா. ஆமா ஈஜன் படி அளந்து வாரா. ஆதிபராஜ்யத்தை அளந்து கொடுத்த படியை கொண்டு கொண்டு போய் ஆண்டவன் வாங்கிய படியோ ஆளாக்கு படி ஆளாக்கு தானே அல்லவோ அமுதளந்து வாங்கி வாங்கி ஆண்டவன் சிவபெருமா பகவான் 8ஓட 8 நாளா ஈஜன் சிவபெருமா இறையளக்காரு. அளக்காரு பகவான் அதானே பகவான் படி அளக்காரு பார்வதி அளந்து கொடுத்த படியை கொண்டு பகவான் பட்டினி இல்லாம பசி இல்லாம 8 நாள் ஒரு வாரம் இரவு 30 நாளிகை பவன் 30 நாளிய 30 60 நாளிய 60 நாளிகைன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் 20 மணி 4 மணி நேரம் அதானே. ஆமா
இப்படி 8 நாளா ஆமா இறையளந்த சிவபெருமா பகவான் இறையளந்து முடிக்கவும் 8 நாள்ல படி அளக்காரு அலக்காரி. நம்மளே வாரத்துல 7 நாளைக்கு வேலைக்கு போறோம். ஆமா 7 நாளைக்கு போறோம். 7 நாள் வேலையில ஆமா நமக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கு. ஆமா ஞாயிற்றுக்கிழமை எப்ப லீவ் வருதுன்னு பாப்போம். ஆனா நம்ம வில்லுக்காரங்களுக்கு லீவே கிடைக்க மாட்டாங்க. எங்க கிடைக்கி அதானே வேலை வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வா அதானே போமுள்ள வீட்டுக்கார சந்தேகப்படுதா? அப்படியா சந்தேகப்படுதாளா? ஆமா தான் போறாரா வேற எங்கேயும் போறாரா தான் பொரியல வேற திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டேன். திருச்செந்தூருக்கு போனியலா இல்ல உடுக்காரமானுக்கு மொட்டையோட போனியலான்னு கேட்கா. ஆமா கேட்கத்தான் செய்வா. அதானே நீரு சொல்லிட்டு வரணும். சொல்லணும்னா உங்க மேல நம்பிக்கை இல்ல. நான் சனிக்கிழமை வரும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொன்னியா? சனிக்கு வில்லுன்னு எங்கிட்ட சொன்னீங்க? ஆமா. நாங்க வீட்டுல சொல்லல. திடீர்னு ஒரு அட்வான்ஸ் வந்தா என்ன முடியும்? போயிட்டு அப்படி இருக்கு. ஆமா அப்ப 8 நாள் ஒரு வாரம்ல சிவபெருமான் படி அளக்காரு. அலக்காரு அவருக்கு கையெல்லாம் சுவார்வடையும் பத்தியலா. ரொம்ப சோர்வடைஞ்சு போய் நம்மளும் விடிய விடிய வில்லடிக்கும் விடிஞ்சோம். ஆமா வில்லடிக்கும். வில்லடிச்சு நம்ம வளர்ப்பு நம்ம உடம்புல உள்ள அசதி தீருதா? அப்பதான் சோன் படுப்பு வீட்டுல போய் அதானே கடையை போயிட்டு வாங்களேங்க. காய் வாங்கிட்டு வாங்க. காய் வாங்கிட்டு வாங்களே. அப்ப நமக்கு 8 நாள் வில்லடிச்சு நம்மளுடைய அலுப்பு தீர மாட்டாங்க. திருமணி அப்ப ஆண்டவன் 8 நாள் படி அளக்காரு. அவருக்கு எவ்வளவு அசதி இருக்கும். எவ்வளவு அலுப்பு இருக்கு அவருக்கு. சிவபெருமானுக்கு படி அளந்த களைப்பு அதிகமாகிடுது. ரொம்ப களைப்பு அதிகமாகி போச்சு. 8 நாளா ஆமா இறை அளந்த அசதி அதிகமாகிடுது. அசதி கூடி போச்சு. படி அளந்த சிவபெருமான் கை காலெல்லாம் சோர்வடைந்து கையில நல்ல கையிலை கீத்தான் கையிலே கித்தான் கடவுளவர் வருவாரா வருவாரோ இறையளந்து முடித்து விட்டு முடிச்சு விட்டு இளைப்பாற வேணும் என்று வேணும் என்று இதன் கையிலைக்குள் வாரார வராரே வேணும் என்று இதன் கையிலைக்குள்ள அடி கையிலைக்குள் வார போது வரபோதி அண்ணன் தங்க பார்வதியா பார்வேதியோ கடவுள கண்டாள கண்டாளை ஆண்டவன் படி அளந்து 8 நாள் முடிச்சு வாராரு பத்தியலா. வரலையா ராஜத்திக்கு சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம். ஏன் நம்ம அத்தா வந்துட்டாரு. ஏன் நம்ம பூமா வந்திருக்காரு. புதுசா வந்துட்டாரு. ஏன் நம்ம மச்சான் வந்திருக்காரு. வந்து நம்ம அத்தா வந்துட்டாவோ ஆமா அப்படின்னு நீட்டின காலம் அடக்காம இருந்த பராஜயத்தி பகவான கண்ட உடனே சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் அச்சற்ற மகிழ்ச்சி கொண்டார். நான் கொண்டாள் பகவானை கண்டு ஆமோ ஆதிசக்தி பார்வதியோ ஐயோ ஆச்சார வாசலில ஆண்டவனார் பகவானுக்கு ஒட்ட பலகை போட்டி பலக மேல நிக்க சொல்லி படி அளந்த பகவானுக்கு யமுனா நதி தீர்த்தம் கொண்டு பகவான் பாதம் தொட்டு கழுகுவாளோ செவ்வரடி மலர் வரித்து சிவனார் நடத்துவாளோ தலகவேர மலர் வாரித்து மலர் வாரித்து பாரதி கடவுள் பூஜைகளை நடத்துவாளோ ஐயா மலர் வாரித்து பார்வதியா நடத்துவாளா படி அளந்த பகவானுக்கு ஆச்சார வாசலில வாசல்ல ஆமா ஓட்ட பலக போட்டு போட்டு பகவான படிக்கு பலகைக்கு மேல நின்னுங்க நில்லுங்க நில்லுங்க. அவனு யமுனா நதி தீர்த்தத்தால பகவான் காலை தொட்டு கழுவுதா பொண்டாட்டி பார்வதி. அதுலோ மனைவி அவன்தான் பொண்டாட்டி. அவன்தான் பொண்டாட்டி. என்ன நச்சு என்ன பார்வதி பகவான் மாதத்தை தொட்டு கழுவுனா அவ பொண்டாட்டினா உங்க வீட்டுல என்னன்னு இருக்கா? நம்ம வீட்டுல அப்படியே நடக்கு. நம்மளும் என்னை காலைல விழுந்தா காலை வாரி காலை வாரி விட்டுருவா. அதானே நம்ம தான் அவன் காலை விழ வேண்டியிருக்கு. ஆமா அப்ப உள்ள பெண்கள் அதிகாலை 5 மணிக்கு எந்திப்பா எந்திப்பா. கணவனுடைய பாதத்தை தொட்டு ஆமா கும்பிட்டுவா. கும்பிட்டு தான் மொத்த வேலையை பாப்பா. அது அந்த காலத்து பொம்பளை அப்படி. ஆமா அப்ப சொல்லியிருக்காங்க பின்துங்கி முன்னழுவாலாம் பத்தினி. எப்படி பின்துங்கி முன்னழுவன்னா ஆமா வீட பார்த்து பார்த்து
ஆடு மாடு கன்ற பார்த்து பார்த்து எல்லா வீட்டு வேலையும் முடிச்சு ஆமா புருஷன் புள்ள பார்த்து புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து புருஷனை உறங்க வச்சு பிள்ளைய உறங்க வைக்க பொண்டாட்டிக்கு 1 மணி ஆயிரும் நான் சாமம் 1 மணி ஆயிப்போம் ஆமா ஆயிருமில்ல சாமத்துல படுப்பா படுப்பா ஆனா எந்திக்கிறது எத்தனை மணிக்கு எந்திப்பா தெரியுமா கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருவா 4 மணிக்கு எந்திப்பா எந்திரிச்சிருவாள்ல அதான் பின் தூங்கி முன்னழுவா பத்தினி எப்படி இப்ப விடிய விடிய நாடகம் பார்க்கா விடிஞ்சு அடைஞ்சு நாடகம் பார்க்கா வசதி விட மாட்டேங்கல்ல சிறைய விட மாட்டேங்குது அப்பமும் படுத்த பாய சுருட்ட மாட்டாங்க 10 மணி வரை நான் சொல்லிட்ட மாட்டல்ல என்ன ஆமா இல்ல இல்ல காலாபலக செங்கல் இருக்கு அதானே அவர் வீட்டுல நடக்கத சொல்லுதாரு ஆமா அவர்தான் நடந்து அப்படிங்க அவரு அப்படி தண்ணியை பிடிச்சிருக்காருல்ல ஆமா பின்தூங்கி முன்னழுவா பத்தினா எந்திரிச்சான்னா 4 மணிக்கு எந்திரிச்சு புருஷன் பாதத்தை தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு என் அத்தானுக்கும் காணுமா என் மச்சானுக்கும் காணுமா மாமாவுக்கும் காணுமா என் மாமனுக்கும் காணுமா அப்படின்னு வீடு வாச வேலையை முடிச்சு 5 மணி 6 மணிக்கு சோற பொங்கி பொங்கித்தான் அத்தானே அதானே நீங்க காடுகரையை போய் பாருங்க வெளியில போயிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பாடு பொங்கி வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் வெளியே போய் சொல்ல மாட்டா காட்டு வேலையை பாருங்க காட்டு வேலையை பார்க்கணும்னு சொல்லுவா காலைல குளிச்சிட்டு வந்து ஆமா காலையில காபி தண்ணி குடிச்சிட்டு ஆமா அப்புறம் போயிட்டு பொம்பளை அப்படித்தான் அந்த காலத்துல உள்ளவா புரியுது மோட்டை 3 மணிக்கு மாங்கல்யத்தை கண்ணுல ஒத்தி வச்சிருக்கா அப்படிதான் ஒத்துனா யாரு உம்மை வீட்டுலன்னு சொல்ல அதே வெளிப்படையை சொல்ல வேண்டியதானே விட சொல்லுமா காலை படுத்து கிடக்க காலைல எழுந்து காலைல வந்து கும்பிட்டா ஊக்கு எடுத்தது போல கண்ணுல சரி எடுத்துட்டு ஒத்துனால ஆமா குறுக்குன்னு உள்ள குத்தி போச்சு அதானே அதுல 3 நேத்தா கூட்டம் இருக்கேன் கண்ணை உரிச்சாச்சு காலைல விழாத புள்ள அப்படின்னு இல்லத்தான் உங்க காலை ஒண்ணு ஆசையா பார்த்தேன்னா அது என்ன நினைச்சு வந்தான்னு தெரியல அதானே வந்து கும்பிட்டா அப்படியா இப்ப அப்படி இல்ல இல்ல இப்ப பொண்டாட்டிய உறங்க போட்டுட்டு புருஷன் விடிகடையில போய் உம்மாட்டி வாங்கிட்டு வரான் என்ன செய்வோம் ஆமா கடைதான் சாட முடியும் அம்மா ஏட்டியா தாய் தாய் எந்தி இந்த உம்மாவை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கோ படுத்துக்கோமா அதானே புருஷன் அப்படியே இருக்கணும் நான் தூங்குதேன் இந்த வாசலை தொலைச்சு கோலத்தை போடும் 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 அதெல்லாம் புருஷக்காரன் போடுதான் ஆமா அவன் நாம எங்க வீட்டுல அப்படியே நடந்துட்டு இருக்கோம் எல்லா வீட்லயும் அதானே காலைல வெளியே பைப் வச்சுட்டேன் அந்த பைப் ஓசை கொண்டு உள்ள சொருவேன் சல்லுன்னு அடிச்சு விட்டுருவேன் கோலம் முடிஞ்சிருவா அப்படியா இது அந்த காலம் ஆமா அப்ப உள்ள காலம் இப்ப கிடையாது அது கிடையாது அதை போல ஆதிபராஜ்யத்தை பகவானுக்கு பட்டு பயந்து பணிவிடை செய்து செய்து பாதம் தொட்டு கலகி பகவானும் பார்வதியும் பார்வதியும் எங்கை வாழா தெரியுமா அந்த பள்ளியார வாஜலுக்கு வாசலுக்கு பார்வதிய வருவாளா வருவாளோ ஜத்தியும் சிவனுமாக சிவனும் மகே சப்ரமஞ்ச கட்டிலில கட்டிலில சந்தோஷமா அமருவாரா அமருவாரோ ஆதிஜத்தி பார்வதியா பார்வேரியோ அடிகளந்த பகவானுக்கு பகவானுக்கு பால்வளம் கொடுப்பாளா கொடுப்பாளோ இறைகளந்த பகவானுக்கு 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 இறைப்பாரி கொடுப்பாளா கொடுப்பாளா இறையாளந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுப்பாளா ஜத்தியும் சிவனுமாக சிவனும் மகே சாப்பிட்டு களைப்பாரி பாரி தாம்பூலம் தரிப்பாரா நடிப்பாரோ பகவானும் பார்வதியும் பார்வேதியோ சொக்கோட்டங்கள் மண்டபத்தில் மண்டபத்தில் சத்தியும் சிவனுமாக சிவனும் மகை சொக்கோட்டம் ஆடுவாரா ஆடுவாரோ சொக்கோட்டத்தை முடித்தவர்கள் முடித்தவர்கள் ஐயா முடித்தவர்கள் சோவி வேலை ஆடுவாரா ஆடுவாரோ முடித்தவர்கள் சோதிகளை ஆடுவாரோ ஐயா மன்ன வேணும் தேவியும் மாணிக்க கையில மகிழ்ந்து கொடி இருப்பாரோ கையில நல்ல கையிலைக்குள்ள கண்ணனும் பகவானோ கலந்து கொடி இருப்பாரோ ஜனங்கிளியுமோ ஜனங்கிளியுமோ
பார்வதியும் ஆமா படியிலிருந்து வந்த பகவானும் சாப்பிட்டு களைப்பாரி களைப்பாரி தாம்பலம் தரிச்சு தரித்து கைலாஜ வாசல்ல சொக்கோட்டை ஆடுதாவோ ஆடுதார்கள். அவன் சோதி பறிச்சு சொக்கோட்டை ஆடுறான். ஆமா சோதி பறத்தி சொக்கோட்டை ஆடுறான். அப்படியா? சொக்கோட்டத்தை முடிச்சோ சோய் விளையாடுதாவோ. சோவி விளையாடுதா. சொக்கோட்டத்தை முடிச்சுதான் சோவி விளையாடுதா. அண்ணனும் தேவியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில காலத்தில் இறைவன் படைத்த ஆமா 5 பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல உண்டு. உண்டு உண்டு என்னெல்லாம் அதான கரெக்டா. இறைவன் படைத்த பஞ்சபூதங்கள் என்னெல்லாம் தெரியுமா? நிலம், நீரு, காற்று, ஆகாயம், நெருப்பு. ஆமா நிலம், நீரு, காற்று, ஆகாய, நெருப்பு. நெருப்பு. இந்த 5 பஞ்சபூதத்தை யாரெல்லாம் சமக்கா தெரியுமா? நிலத்தை சமக்கது யாரு? பூமாதேவி தானே. நீரை சமக்கது அதுவும் பூமாதேவி தானே. கங்காதேவி. ஆமா. நிலத்தை சமக்கது பூமாதேவி. ஆமா. நீரை சமக்கது கங்காதேவி. கங்காதேவி. ஆகாயத்தை சமக்கது ஆகாசவாணி. ஆகாசவாணி. அக்கினியை சமக்கது அக்கினி நாச்சி. அக்கினி நாச்சியா அதானே. இப்படி 5 பஞ்சபூதத்தை ஆமா 5 பெண்கள் சுமந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்திலேயே பூமி சுமை யாருக்கு அதிகம் தெரியுமா? ஆமா பூமாதேவிக்கு தானே. பூமாதேவிக்கு தான் உலகத்துல அதிக சுமை. சுமைகள். இந்த நீரை சமக்கது யாரு? அந்த பூமாதேவி தானே. நிலத்தை சமக்கது யாரு? பூமாதேவி தானே. கங்காதேவியை சமக்கது யாரு? அந்த பூமாதேவி தானே. அக்கினியை சமக்கது யாரு? அதுவும் பூமாதேவி தானே. ஆகாயத்தை சமக்கது யாரு? அதுவும் பூமாதேவி தானே ஐயா. அப்ப ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எத்தனை சமை? அதானே. நம்மளால அப்படி சமக்க முடியுமா? சமக்க முடியாது ஐயா. நம்மளால குத்தன உமிக்கு குறுனி உமி சமக்க முடியல. ஆமா 7 இடத்துல இறக்கி வைப்போம். அதானே. ஊதுனி இலக்கி இலக்குமில்லா. அதானே. அப்ப இந்த பூமாதேவி சமந்து வாரா இந்த உலக சுமையை. ஆமா. இந்த பூமியை சமக்கா பாத்தியல பூமாதேவி. ஆமா. இந்த வாங்க ஐயா வாங்க மருமன. இந்த உலகத்தை சமக்க ஆமா பூமாதேவிக்கு ஒரு சமை இல்ல 2 சமை இல்ல கிடையாதுயா. உலக உயிர் சமைய போற அவதான் சமக்கா. பூமாதேவி தான் சமக்கா. நல்லவனி அவதான் சமக்கா. அந்த பூமாதேவி சமக்கா. கெட்டவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. வில்லுக்கு வாரம்னு சொல்லி வீட்டுல படுத்து கிடக்கவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. அதானே. அதிக வட்டிக்கு விடுதவனையும் அதுவும் பூமாதேவி சமக்கா. அதானே. அடியாரங்களை ஏமாத்தி வாழ்ந்தாங்களே அண்ணாயிமாரு. ஆமா அந்த பூமாதேவி சமக்கா. அதானே. அப்ப இந்த பூமாதேவிக்கு எத்தனை சமை? அதானே. கொலை பண்ணதவனையும் அவதான் சமக்கா. கோலை சொல்லுதவனையும் அந்த பூமாதேவி சமக்கா. அதிக வட்டிக்கு விடுதவனையும் அந்த பூமாதேவி தான் சமக்கா. அப்ப இந்த பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருந்தா அந்த பூமியை சமக்க முடியும்? பொறுமையா இருக்க போய் சமக்கா. அதான் பொறுத்தாரு பூமி ஆளுவார்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லோட சொல்லியிருக்காங்க. ஆமா பொறுமையில மிஞ்சினவ பூமாதேவி. பூமாதேவி தானே. இந்த பூமாதேவிக்கு உயிரிச்சம உலகச்சம நாளுக்கு நாளா கூடுது. ஏன் கூடுது? என்ன? அப்ப உள்ள உயிர்களுக்கு இறப்பு கிடையாது. ஆமா இறப்பு இல்லாம வாழ்ந்திருக்காங்க. சாவு இல்லாம. ஆமா சாவே கிடையாது. கிடையாது பாருங்க. சொல்லுங்கண்ணே. அப்ப உள்ள சாப்பாடு என்னது? அதானே. சோளக்காடி. ஆமா இப்ப சிலிண்டர்ல வருது. அதானே. ஆமா அதானே. இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட்டுதான். ஆனா அப்ப உள்ளவங்க எல்லாம் நல்ல ஊக்கத்தாக்கத்தோட சத்தான உணவை சாப்பிட்டாங்க. 100 வயசு 110 வயசுக்கு மேல இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாவே கிடையாது. எந்த உயிருக்கும் இறப்பு இல்லை. இப்படி உயிர்கள் எல்லாம் இறப்பு இல்லாம வாழும்போது இந்த பூமாதேவிக்கு மக்கள் நெரிசல் தாங்க முடியல. நெரிசல் கூடி போச்சு. மக்கள் நெருக்கடி கூடி போச்சு. அப்ப பூமாதேவியானவளுக்கு ஆமா ஐயா பூமி வாரம் கூடும் போது பூமி வாரம் கூடும் போது பூமாதேவி பெண்ணாளுக்கு அரித்திடுமோ காலத்தி பொடிக்கி மயங்குவாளா மயங்குவாளா.
கூடும் போது பூமாதேவி பெண்கொடியா தண்ணீரை வடிப்பாளோ கவலை கொண்டு புலம்புவாளோ கைலாசம் வருவாளோ மக்கள் சமய சமக்க முடியல பூமாதேவிக்கு முடியல ஐயா மக்கள் நெருக்கடி நெரிசல் கூடி போச்சு மக்கள் நெரிசல் தாங்க முடியல ஒரு பெண்ணா பிறந்தவன் என்னத்தெல்லாம் சமந்தர முடியும் சமக்க அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அளவுக்கு மேல அமிர்தமும் நஞ்சு இந்த பூமாதேவிக்கு உயிர் சமை கூடும் போது எனக்கா பூமாதேவி இந்த உலக சுமையெல்லாம் சமக்க சொன்னது சிவபெருமான் தானே அவர்கிட்ட போய் முறையிடுவோம் நம்ம உயிர் சமைய குறைக்க சொல்லுவோம் என்று பூமாதேவியானவள் கையில நல்ல கையில கிட்டா கைலாஜவாஜலுக்கு பூமாதேவி பயணமானா பகவான்கிட்ட சொல்லுவாளா அண்ணவனே பகவானே ஒரு பெண் பிறந்த உலகத்தில பெண் இல்லையோ நான் தான பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையோ பெண்ணாக பிறக்கணுமோ பூமி வாரம் சமக்கணுமா மங்கையாக பிறக்கணுமா மங்கையாக பிறக்கணுமா மாநில மக்கள் சுமை சுமக்கணுமா மக்கள் சுமை சுமக்கணுமோ ஆண்டவனே பகவான உயிர் சம குறைக்கலன்னா உங்க தேவி பூமாதேவி உலகத்துக்கு போக மாட்டேன் உலக சுமை சுமக்க பூலோகம் போக மாட்டேன் பூலோகம் போக மாட்டேன் இந்த பூமி பாரம் சுமக்க சொல்ல போய் இந்த உலகத்தை போற நான் ஜமந்துகிட்டு இருக்கேன் சாமி எனக்கு உயிர் சம நாட்டு மக்கள் சமெல்லாம் நாளுக்கு நாளா கூடுது மக்கள் யாரும் இறப்பில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சாமி சாப்பிடலாம ஆமா இந்த உலக மக்கள் வாழ்ந்தாங்க அதனால மக்களுடைய உயிர் சம நெருக்கடி கூடி போச்சு சாமி இந்த பூமாதேவி இந்த உலகத்தை மறுபடியும் சமக்கணும்னா ஆனால் எனக்கு உயிர் சமைய குறைச்சு தரணும் சாமியோ அப்படின்னு சிவபெருமாங்கிட்ட அம்மாவா பராசக்தி முறையிடுதா விட்டால் ஆண்டவன் சொன்னாரு என்ன சொன்னாரு ஏ பூமாதேவி ஏ அம்மா உயிர் சம கூடி போச்சா கூடி இருக்கா உனக்கு இந்த உடையவன் சிவபெருமா உனக்கு குறைச்சு தாரம்மா மக்கள் சம கூடிடுதா கூடி இருக்கா மறையவனே குறைச்சு தாரும்பா அம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்னார்ல ஆமா பூமாதேவி பகவான் கிட்ட சொல்லுதா என்ன சொல்லுதா எப்படி குறைக்க போறியாரு தெரியணும்ல எனக்கு ஆமாங்க சொல்லிட்டு அதானே என்கிட்ட எல்லா விவரத்தையும் என்ன சொல்லாம விட மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு பூமாதேவி பகவான வைராக்கியம் முடிச்சாள் உடனே ஆண்டவன் சிவபெருமா என்ன செய்தார் ஏ பூமாதேவி ஏ அம்மா உன் உயிர் சுமையை குறைப்பதற்கு ஆமா ஆண்டவா அருளாலை ஒரு தெய்வ திருவள்ளுவர் சிவனாரும் பிறவி செய்தார் திருவள்ளுவர் ஆமா தெய்வ திருவள்ளுவர் கிடையாது திருக்குறள் எழுதினாலே அந்த வள்ளுவரும் இல்ல அவரும் கிடையாது இது இறைவன் அருளால் ஆமா பிறவி செய்யப்பட்ட தெய்வ திருவள்ளுவர் அந்த தெய்வ திருவள்ளுவரை பிறவி செய்தார் சிவபெருமா ஆமோ வள்ளுவரோடு ஒரு வெள்ளை யானை பிறவி செய்தார் வெள்ளை யானையோடு வெறும் வெங்கலம் முரசு பிறவி செய்து அம்மா சிவபெருமா வள்ளுவரை கூப்பிட்டாரு ஏ வள்ளுவர பூமாதேவிக்கு உயிரிச்சமை கூடி போச்சுங்க இந்த உயிரிச்சமையை குறைக்கிறதுக்கு வள்ளுவர் வெள்ளை யானையில உட்காரணும் இருக்கணும் நீரு வெங்கல முரச பிடிச்சு அடிக்கணும் ஊரு மக்களை பூரா கூப்பிடணும் முதல்ல ஊரு மக்கள் சபையில என்ன சொல்லணும் தெரியுமா என்ன சொல்லணும் சாமி பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் உலகத்துல சாவணும் இறக்கட்டும் ஆமா
அதானே பழுத்த பழம்னா 100 வயசுக்கு மேல உள்ளவங்க பூரா சாவட்டும். உங்களுக்கு என்ன ஜோலி 10 வரைக்கும் போட்டோம். அதானே 100, 110, 120 வரைக்கும் வேற அவனுக்கு இங்க வீட்டுல இருந்து என்ன ஜோலி என்னங்க வீட்டுல இருந்து இருந்து வேலை செய்ய போறாங்க. ஆமா ஆமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல இனிமே போய் போண்டிதானே. போகக்கூடிய இடத்துக்கு போயிட வேண்டியானே ஆடு வாவாங்கையில வீடு போவங்கையில கட்ட உனக்குன்னு அடிப்படையில வேற அவன் வீட்டுல இருந்து இணைய போறா. புண்ணியம் கிடையாது அதானே ஆமா அதானே இருந்து என்ன செய்ய போறோம்? அதான் பகவான் சொல்லுதாரு, என்ன பழுத்த பழம்னா 100 வயசுக்கு மேல உள்ளவங்க செத்து போட்டும், இறக்கட்டும் இறக்கட்டும் மத்தவங்க நிலைமையான வாழ்வோடு வாழட்டும். வாழட்டுமே. இப்படி ஒரு நல்வாக்க இந்த உலக மக்களுக்கு சொல்லிட்டு வாரும். வாருமையா அவன ஆண்டவன் சொல்லி விட்டார். ஆமா தெய்வத்திரு வள்ளுவர் வள்ளுவரி இல்லையானே அமருவாரா அமருவாரோ முரசு தட்டி முரசு தட்டி ஒரு மக்கள் அழைப்பாரா அழைப்பாரோ ஊரு மக்கள் முன்னிலையில் மின்னியல் ஆண்டவன் சொன்னபடி சொன்னபடி இருக்க பிஞ்சிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழம் இருக்க பழுத்த பழங்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் ஒதிர ஒதிர என்று திருவள்ளுவரோ நல்வாக்கு சொல்லுவார். அல்வாக்கு சொல்லுவாராய் பகவான் சொன்னபடி திருவள்ளுவரோ பரயோஜ அடிப்பாரா வாரில் உள்ள மக்களுக்கு நல்வாக்கி சொல்லுவாரா உலகில் உள்ள மக்களுக்கு திருவள்ளுவரோ உலகவன் சொன்னபடி வள்ளுவர் உண்மைகளை சொல்லுவாரோ சிவனாரும் சொன்னபடி வள்ளுவர் உண்மைகளை பகவான் சொன்ன விதமாக தெய்வ திருமல்லுவர் இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆமா நல்வாக்கு சொல்லுதாரு. சொல்லிட்டு வாரார். பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க பழுத்த கனிகள் மட்டும் சாவட்டும், சாவட்டுமே இறக்க இறக்க என்று என்று வள்ளுவர் பரையோசை அடிச்சுக்கிட்டு வாராரு. வாராரு. அவர் வாரது எங்க எங்க மலையடி மலையடி ஓரமா வராரு. மலையடி ஓரமா வராரு. மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமா வரவும் வரும்போது அங்க பாருங்க சின்னஞ்சிறு பாலர்கள். பாலர்கள் படிப்பறிவு கிடையாது, கிடையாதுல்ல கல்வி அறிவு கிடையாது, கிடையாது அறிவு இல்லாம இல்லாமல் சின்னஞ்சிறு பாலர்கள்லாம் பழிக்கிடம் போகாம பசுவ மாட்ட மேட்சுக்கு நிக்காங்க. பத்தி மேய்ச்சிட்டு அலையுதாங்க. அதானே ஆமா அறிவிஞானம் இல்லாம ஆமா ஆட்டை பத்தி மேய்க்காங்க சின்னஞ்சிறு பாலர்கள். ஆமையா இந்த பாலர்கள்லாம் பசுவ மாடை மேய்க்கும் போது மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது தெய்வ திரு வள்ளுவர் வெள்ளை யானையில வாரத இந்த சின்னஞ்சிறு பையங்க பாத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டாங்களே. வடக்க பாத்தியா அந்த கிழவனை பாரு, ஒரு கிழவன் சாவு போற நாளையில சாய்ச்சி யானையில வாரான். வாராம் பாரு. இருந்து கொண்டு வராரு. ஆள போற நாளையில உனக்கு மதையான காக்கோ தேவானும் எனக்கு ஈஜன் அரைச்சு போச்சா வீரியம் கெட்டு போச்சு உனக்கு வெள்ளையான காக்காங்க காக்காங்க. அதானே கிழவனுக்கு இந்த யானை தேவையா தேவையா இருக்கு அப்படின்னு சின்னஞ்சிறு பையங்கள்லாம் ஆமா இந்த வள்ளுவர் நம்மளை காப்பாத்த வந்தவர்னு தெரியாமல் தெய்வ திரு வள்ளுவர் கல்ல கொண்டு எரியுவாரோ கல்லடி உரைக்கணும். சின்னஞ்சிறு பாடலாம் வள்ளுவரை கல்ல கொண்டு எரிதாங்க, எரிஞ்சாங்க. கல்லடி உரைச்சிருமா கோபம் கொண்டு தெய்வ திரு வள்ளுவரோ நல்வாக்கு சொன்னவரோ வள்ளுவர் வாக்கை எல்லாம் வளருதாரே சொன்னவரோ வளருதாரே
கடவுள் என்ன அனுப்பி வச்சாரு. அனுப்பி வச்சாரப்பா. காப்பாத்த வந்த என்ன கல்ல கொண்டு நீங்க எரிஞ்சிட்டீங்களா பாவியலா? எரிஞ்சியலப்பா. கல்ல கொண்டு எரிஞ்சதால ஆமா கோவிலையும் அழியணுமே, ஏனுமே இங்க பிண்டிலையும் ஜாவணுமே, வேணுமே இங்க காயிலையும் அழியணுமே, ஏனுமே இங்க கனியிலையும் இறக்கணுமே, கேணுமே இங்க பழத்தை நல்ல பழம்